1950 மற்றும் 80 காலகட்டத்தை தமிழ் சினிமாவின் பொற்காலம் என சொல்லுவோம். காரணம், அதில் அஷ்டாவதானி எனப்படும் 8 பேரின் பங்கு அப்படி. அது என்ன பங்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இசையமைப்பாளர்கள் MS விஸ்வநாதன், KV மகாதேவன், பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜன், கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி ஆகிய 7 பேருடன் கொண்ட இன்னொருவர் பின்னணி பாடகி P. சுசிலா. எந்த ஒரு சினிமா ஹிட் ஆனாலும் அதில் இந்த 8 பேரில் ஒருவரின் பங்கு இல்லாவிட்டால்தான் ஆச்சரியமே. பின்னணி பாடகி P. சுசிலா அவங்க தெலுங்கை தாய்மொழியாக இருந்தாலும் தமிழ் தாலாட்டி வளர்த்த இசை அருவி. பதிலுக்கு தமிழை தாலாட்டி எதிர் சேவை செய்த இசை எழிலரசி. ஆந்திராவில் ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து முறைப்படி இசை பயின்றவர் இவர். 1950ஆம் ஆண்டுகளின் துவக்கத்தில் சினிமா வாய்ப்பு கிடைத்தாலும் ஏகப்பட்ட பின்னணி பாடகிகள் அப்போது கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை மீறி வெளியே வருவதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்ததால் சில ஆண்டுகள் கழித்துதான் தமிழ் சினிமாவில் P. சுசிலா அவர்களுக்கு பிரேக்கே கிடைத்தது. கணவனே கண்கண்ட தெய்வம் திரைப்படத்தில் இடையிடையே விக்கல் எடுப்பது போல் நக்களுடன் பாடும் ஒரு பாடலான உன்னை கண் தேடுதே உன் எழில் காணவே உள்ளம் நாடுதே என்ற பாடலை P. சுசிலா பாடிய விதம் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து G.K. ராமநாதன், KV மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்கள் வாய்ப்பு வழங்கினாலும் P. சுசிலாவை பொறுத்தவரை அவருக்கு பட்டை தீட்டியவர்கள் ஏனி போல் திகழ்ந்தவர்கள் என்றால் அது மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி தான். 1960ஆம் ஆண்டுகளில் சினிமாவில் முழுக்க பெண் குரல் என்றால் அது P. சுசிலா தான் நம்பர் 1 என்ற அளவில் உயரத்திற்கு கொண்டு போய் வைத்தார்கள் மெல்லிசை மன்னர்கள். நூற்றுக்கணக்கான டூயட் பாடல்களை பின்னணி பாடகர் TM சௌந்தரராஜனுடன் சேர்ந்து P. சுசிலா பாடிய பாடல்கள் இன்றும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி கொண்டுதான் இருக்கின்றன. வசந்த மாளிகை திரைப்படத்தில் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, இன்னும் எவ்வளவோ ஹிட் பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை பேசும்போது சொன்னார், நம்முடைய P. சுசிலாவை தென்னாட்டு லதா மங்கேஷ்கர் என்று பலரும் சொல்வதை குறிப்பிட்டு அவர் கோபப்பட்டார். அதாவது, வேண்டுமானால் லதா மங்கேஷ்கரை வடநாட்டு சுசிலா என சொல்லிக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆர் ஆதங்கப்பட்டாராம். மேலும் அவர் பேசுகையில் P. சுசிலா அம்மையாரின் பாடல்களில் என்றென்றும் என் நெஞ்சில் நிலைத்து நிற்பது மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி என்ற பாடல்தான் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகி P. சுசிலாவை பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.